ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய கப்பல் வீலில் ஏதோ ப்ராப்ளம் வர மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த மிஷினில் ஏதோ பண்ணி வச்சுட்டு நட்ஸ் எல்லாமே லூஸ் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டு பணம் கொடுப்பாங்க. என்ன சார் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க செய்கிற வேலைக்கு அப்படின்வாங்க. எப்போவுமே ரெகுலராக வரவர் வரலை, அதனால தான்ப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டுருக்காங்கல்ல, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உன்னை சர்வீஸ் பார்க்க வர சொன்னேன். இந்தா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா மித்ராக்கு கால் பண்ணிட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் கச்சிதமாக பண்ணி முடிச்சுட்டு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மித்ராவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு, பாரதி என்னோட ஆதியை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கல, நான் சும்மா இருக்க மாட்டேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு. உன்கிட்ட இருந்து ஒருத்தராக எப்படி பிரிக்கிறேன்றத பாரு. இப்போ உன் பொண்ணு உன்னை விட்டு போக போகிறா, அதை நினச்சி நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட போகிறேன். அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை எப்படி அரைஞ்சல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சியா? உன்னை கதற விடுறேன் பாரு. உன்கிட்ட இருந்து ஒருத்தரையாக பிரித்து நீ படுற பாடை பார்த்து நான் சந்தோஷப்பட போகிறேன் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதி பாரதி ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆதி பாரதி கிட்ட இந்த கேமுக்கு போகிறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு பாரதி, அச்சோ இந்த கேம்லாம் எனக்கு பயம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே ஒரு குதிரையில் போகிற ரைடு இருக்கும். அதை பார்த்துட்டு இதில் வேணா நான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜாலியாக போயிட்டுருப்பாங்க. இதெல்லாம் பற்றி நான் ஆதியும் பார்த்துட்ருப்பாங்க. ரைடு முடிஞ்ச உடனே பாரதி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும்போது ஸ்லிப் ஆவாங்க. உடனே ஆதி போயிட்டு பாரதியை இறக்கி விட்டுட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பாரதி வந்து, என்ன ஆதி பார்த்துட்ருக்கீங்க, பெரிய கேம் எதுவுமே விளையாடாம இதில் அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுறேன்னு தானே பார்க்குறீங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. குழந்தையா இருக்கும்போது கூட இந்த கேம் அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பேனான்னு தெரியல, இப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆதி பார்த்துட்டே இருக்கும்போது, என்ன இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி தெரியுதுல்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆதி வந்துட்டு, ஆமாம் பாரதி எனக்கு அப்படி தான் தெரிஞ்சுது, நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றையும் பார்த்து நான் ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. போங்க ஆதி, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து போவாங்க. இங்கே மனோக்கு பார்த்தீங்கன்னா அபியோட ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு, அவங்க தீம் பார்க்கு நாங்கள் எல்லாருமே ஒன்றா வந்தோம், திடீர்னு அபி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோன் வச்சுருவாங்க. மனோவும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக கிளம்பி இங்கே தீம் பார்க்கு வந்துட்டுருப்பாங்க. இங்கே ஆதி பாரதி 2 பேருமே ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது தமிழ் வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. ரிங் தூக்கி போட்டால் வந்து பொம்மை கிடைக்குன்ற மாதிரி ஒரு கேம் பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கிட்ட காசு கொடுத்து எத்தனை ரிங்ஸ் போட்டால் வந்து இந்த பொம்மை எனக்கு கிடைக்கும்னு கேட்பாங்க. அவரும் 3 ரிங் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு அம்மா வந்து சொன்னதெல்லாம் நினச்சி பார்ப்பாங்க. உனக்கு லஞ்ச் கொடுத்துருக்கேன், உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன், எதனா ஆசைப்பட்டால் மட்டும் நீ இந்த காசை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்த பணத்தை வந்து அந்த ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட இருந்து ரிங் வாங்கி அவங்க பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு ஒரு டெடி பேர் மேலே அந்த ரிங்கை போடுவாங்க. 2 வாட்டி விழும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3வது வாட்டி மிஸ் ஆகிடும். அதனால் ஒரு சாக்லேட் கொடுத்து அனுப்புவாங்க. தமிழ் ரொம்ப அப்செட்டாக அங்கேருந்து போவாங்க. இதெல்லாம் ஆதியும் பாரதியும் தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, ச்சே தமிழ் ரொம்பவே ஆசைப்பட்டா, ஆனால் இப்போ அப்செட் ஆகி போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஆதி வந்து, நீங்கள் எங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தீம் பார்க்ஸ்லேயே இந்த பொம்மைங்க வேஷம்லாம் போட்டுட்டு நடிச்சிட்ருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு அந்த பொம்மையும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து நேராக பாரதி கிட்ட வருவாங்க. பாரதி வந்து, என்ன ஆதி இன்னும் இந்த மாதிரி வேஷம் போட்டிருக்கீங்க, எதுக்காக போட்டிருக்கீங்க, அதுவும் தமிழ் ஆசைப்பட்ட பொம்மையை வர வச்சுருக்கீங்களாம் கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு, என்னங்க இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க, கொஞ்சம் பொறுமையாக என்ன நடக்குதுன்றதை பாருங்கள், என்னை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடியே போயிட்டு தமிழ்கிட்ட போயிட்டு இந்த பொம்மையை வந்து கொடுப்பாங்க. தமிழ் வந்து, இந்த பொம்மைக்கு தானே ஆசைப்பட்டு ரிங் தூக்கி போட்டேன், ஆனால் 2 ரிங் தான் போட்டேன், எனக்கு இந்த பொம்மை கிடைக்கவே இல்லை, ஆனால் இதை நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்பாங்க. அதுக்கு அது வந்து, நாங்கள் இந்த பார்க்கில் வந்திருக்க குழந்தைங்க யாருன்னா சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் இந்த பொம்மையை கொடுப்போம். இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணி இந்த பொம்மையை கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தமிழும் பார்த்தீங்கன்னா ஆதியோட சேர்ந்து வந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. ஆதி வந்து தலையில் போட்டிருக்க அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணி பாரதி கிட்ட ஓகேவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாரதியும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அப்பா பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இங்கே மனோ பார்த்தீங்கன்னா தீம் பார்க்கு வந்திருப்பாங்க. அங்கே போய் பார்த்துட்டு, என்ன நீ, உனக்கு உடம்பு சரியில்லை மயக்கம் போட்டு விழுத்துட்டேன்லாம் சொன்னாங்க, நீ இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிய அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட அபி வந்து, ஆமாம் வர சொன்னால் நீ வரமாட்ற, அதுக்காக தான் இதை பிளான் பண்ணேன், உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை வேலை இருந்தது அப்படின்னு மனோ சொல்லுவாங்க. அதுக்கு அபி வந்துட்டு, இங்கே பாரு,
நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டுருக்க. எனக்கு நீ பண்ற எதுவுமே பிடிக்கவே இல்ல. உனக்கு என் மேல லவ் இருந்தா, நீ இப்பவே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து தா அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க. அது கேட்ட மனோ, அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றலன்னு கேட்கும்போது, அது காலி ஆகறதுக்குள்ள நீ எனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர. மனோவும் ஓகே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. தீம் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா, அபிக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருவாங்க. அபிய பார்த்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு போவாங்க. அபி அவங்கள பார்த்து அப்படியே ஷாக் ஆவாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.